நேற்று இந்த ஆயில் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை தொடச்சிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா எண்ணெய்லாம் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. என்னுடைய பையனுக்கு பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி அதை ரெடி பண்ணிட்டோம்னா நாளைக்கு அதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போது 1 லிட்டர் பாலை காய்ச்சறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட விதைகள்லாம் நீக்கிட்டு பால் நல்லா பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஒரு துணியில் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் செய்கிறதா இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பன்னீர் கடைகளில் வாங்கும்போது அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. வீட்டிலே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அது கூடவே என்னுடைய பையனுக்காக கொஞ்சமாக சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.